وملجانا ومقصدنا وقاعدنا وقرة أعيننا ووسيلتنا محمد رسول الله صلى الله عليه وآله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. قال الله عز وجل في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله تبارك وتعالى. والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. والصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. والصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமைநாதர் மக்கத்து வேந்தர் மதீனத்து தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அக்யாஸுகள், நுஜபாக்கள், முகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். அவனுடைய வெகுமதிகளை அனுபவித்து கொண்டு அவனுடைய சலுகைகளை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கான கண்ணியத்தினை செய்யாமல் அவனுடைய இபாதத்துக்களில் குறை வைத்து இஸ்லாத்திற்கு பங்கம் வரும் விதத்தில் நடந்து கொள்வது என்பது இன்று பல்வேறு இஸ்லாமியர்களுடைய வழக்கமான நிலையாக மாறிவிட்டது. இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு நேரத்தில் கிராமத்திலையும் சரி அல்லது நகரப்புறத்திலும் கண்ணியமான பார்வை பார்க்கப்பட்டது. ட்ரெயினில் போனால் பொம்பளை குழந்தைய நம்பி பாய்மார்களுக்கு பக்கத்தில் விட்டுட்டு போவாங்க. சரி, பாய்மார்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அமானிதத்துக்கும் பேணுதலுக்கும் பெயர் பெற்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தது ஒரு வரலாறு. தங்களுடைய செயல்களினால், தங்களுடைய சொற்களினால் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமானதை விட தங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு புண்ணியமான பார்வையினை பெற்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் வாழ்ந்த வரலாறு
நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டு. இப்போ பரவலான ஒரு பேச்சு, பாய்மார்கள் மீது இருக்கிற நம்பிக்கையும் நல்ல நடத்தையும், முஸ்லிம்கள் என்றால் இருக்கக்கூடிய பார்வைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவது என்பது ஆபத்தானது. நம்மீது தீவிரவாதத்துடைய பட்டத்தினை திணித்து நம்மீது சதிவடைகளை செய்கிறார்கள், அது வேறு பார்வை. ஆனால் சகோதர சமூகத்தோடு சகோதர சமயத்துடன் நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம், நம்முடைய சொந்த மக்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டோம், இஸ்லாமிய விழுமியங்களை ஏற்றுக்கொண்ட நாம் நமது வாழ்க்கையினை எவ்வாறு கடக்கிறோம் என்ற ஒரு பார்வையினை பார்க்கின்ற போது அன்றாடம் நமது வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கு. மறுமைக்காக வாழ்கிறோம், உலகங்கிறது ஒரு சிறைச்சாலை, மறுமைக்காக புண்ணியத்தினை தேடிக்கொண்டு வாழுகிறோம் என்றெல்லாம் மார்பு கட்டி சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய பூர்வீக வரலாற்றையும் கடந்து வந்த பாதையினையும் செய்த தியாகத்தையும், இந்த இஸ்லாம் உலகம் முழுவதும் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்வதற்கு காரணமாக இருந்த தியாகங்களை எல்லாம் இஸ்லாமிய சமூகம் இன்று மறந்துவிட்டது என்பது மிக ஆபத்தான ஒரு செய்தி. பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குது, எந்த சமூகம் தங்களுடைய தியாகங்களை மறைக்கின்றதோ அல்லது மறக்கின்றதோ உலகத்தில் அது துடை தெரியப்படும் என்ற பரவலான ஒரு கருத்து இருக்குது. 1448 வருடங்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக ஆகிவிட்டது என்று மிகவும் உரத்த குரலில் கூறுகிறோம். ஆனால் உலகத்தில் இதுவரை வந்த இஸ்லாமிய பெருமக்கள் உலகத்துக்கு ஆற்றிய சேவைகள் என்ன, தற்பொழுது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உலகத்திற்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்ற ஒரு ஆய்வினை வைத்து கொண்டால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த மகா சேவைகளில், மிகப்பெரிய சேவைகளில் ஒரு பாதியை கூட தற்பொழுது இருக்கிற முஸ்லிம்கள் செய்கிறார்களா என்பது மிக கேள்விக்குறி. அவர்கள் துவக்கி வைத்த கல்லூரிகள், அவர்கள் துவக்கி வைத்த பள்ளிக்கூடங்கள், அவர்கள் துவக்கி வைத்த மருத்துவமனைகள், அவர்கள் துவக்கி வைத்த சமூக நற்கூடங்கள், அவர்கள் மூலமாக சமுதாயமும் சகோதர சமூகமும் எந்த அளவுக்கு பலன் பெற்றது, நன்மைகளை அடைந்தார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்தார்கள் என்ற ஒரு ஆய்வு ரீதியான உள்நோக்கத்தோடு ஒரு உள் ஆய்வினை செய்கின்ற போது நாம் தற்பொழுது எவ்வாறு இருக்கிறோம் என்பது மிக வருத்தமான செய்தி. குர்ஆன்ல அல்லாஹ் இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னிடத்தில் இஸ்லாம் தான் மார்க்கம். இப்போ அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கமான புண்ணிய மார்க்கத்தில் இருக்கிற நாம் முஸ்லிம்கள் என்ற விஷயத்திலே கரெக்டாக இருக்கோமா? முஃமின்கள் என்ற விடயத்தில் கரெக்டாக இருக்கோமா? ஒரு முஸ்லீம் ஏமாற்ற மாட்டான், ஒரு முஸ்லீம் மோசடி செய்ய மாட்டான், ஒரு முஃமின் தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டான் என்ற பார்வை இருந்தது தாண்டி இன்று ஏமாற்று பேர் வழியாக பெயர் பெறக்கூடிய காரணம் நமக்கு மத்தியில் இருக்கிற சர்வசாதாரணமான மக்களுடைய பழக்க வழக்கம் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. சில நேரங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு காணொளி வந்துச்சு. தனது குழந்தை மருத்துவமனையில் சிரமத்தில் இருக்கிறது. ஒரு தந்தை என்ன செய்கிறாரு, சகோதர சமூகத்தை சார்ந்த ஒரு தந்தை வேகமாக மக்ரிப் தொழுகை நடந்து கொண்டிருக்கிற பள்ளிவாசலுடைய வாசலில் மண்டியிட்டு கிபிலாவின் திசையின் பக்கமாக தனது இரு கரங்களை ஏந்தி கொண்டு, ஓரிரை கோட்பாட்டிலே நிலைத்திருக்கிற முஸ்லிம்களே, உங்களின் இறைவனிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். என் குழந்தையின் உடல்நிலை நன்றாக ஆக வேண்டும் என்பதற்காக எனக்காக துவா செய்யுங்க என்ற அந்த தந்தை கதறி கதறி அழுத காணொளி வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக பரவுச்சு. அதை பார்த்த உடனே ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு பிம்பம் ஏற்பட்டது. நம்மை விட அதிகமாக மற்றவர்களுக்கு, சகோதர சமூகத்தார்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீது,
இந்த மார்க்கத்தில் இருக்கிற மந்திர சொற்களின் மீது, இந்த மார்க்கத்தில் இருக்கிற சில துஆக்களின் மீது, இந்த மார்க்கத்தில் இருக்கிற ஓதி பார்த்ததலின் மீது அழுத்தமான ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நமக்கு அது இருக்கிறதானா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சில துஆக்களை கற்றுக் கொடுத்து, இதை துன்பத்துடைய சமயத்தில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த துஆக்களை துன்பத்துடைய நேரத்தில் நாம் முதலில் ஓதுறோமா? பல்வேறு கஷ்டமான சூழ்நிலை சஹாபா பெருமக்களும் எதிர்கொண்டார்கள். ஆனால் உலகத்துடைய மோகங்களும் உலகத்துடைய அதீத பற்றுக்களும் அவர்களுடைய உள்ளங்களை கவ்வி பிடித்து மார்க்க சேவையை விட்டோ அல்லது இஸ்லாமிய விழுமியங்களை செதுக்குவதை விட்டோ அவர்களை எந்த இடத்திலையும் நகர்த்தவில்லை. தங்களுடைய குறிக்கோள் சரியாக பயணித்தாங்க. உலகத்தில் இஸ்லாத்துடைய விழுமியங்களை ஸ்தாபிக்கணும், இஸ்லாமிய கோட்பாடுகளை உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாத்திலையும் கொண்டு போகணும். தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சேதாரமாக ஆனாலும் பரவாயில்லை, அந்த சேதாரத்தினை தாங்கி கொண்டு தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை வேதனைகளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து கொண்டு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு, முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு தியாகங்களை சஹாபாக்கள் செஞ்சாங்க. அந்த தியாகத்துடைய விளைவுதான் இன்று இத்துணை சலுகைகளை, இவ்வளவு பிரம்மாண்டமான மார்க்கத்தின் பல்வேறு விழுமியங்களை நாம் சாதாரணமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, அவர்கள் பாதுகாத்து கொடுத்த இந்த கட்டிடத்தினை அவர்கள் ஒரு புண்ணியமாக செய்த சேவைகளையும் தியாகங்களையும் சுக்குநூறாக உடைக்கின்றதை போன்று நாம் நடந்து கொண்டிருப்பது என்பது மிக வருத்தமான செய்தி. ஒரு சாப்பாட்டுடைய பொட்டணத்தை எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டாங்கங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு முஸ்லிம் பெண்மணி அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் நிறுத்தி தனது புர்காவினை வேண்டும் என்று கிழித்து அகற்றி ஆண்கள் அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த சமுதாயம் என்று மாறிடுச்சு. தன்னுடைய வீட்டு பசிக்காக, தன்னுடைய வீட்டிற்காக ஒரு பெண் ஏதோ பொய் சொல்லி வாங்கிட்டாங்க. சரி இருக்கட்டும், சாப்பாடு தானே பொய் சொல்லி வாங்கினாங்க, விட்டு கொடுத்துட்டு செல்லலாமே என்ற அந்த மனோபக்குவம் இவ்வளவு சொத்துக்களும் சுகங்களும் இருக்கிற பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு ஏற்படலை. ஊர் முழுக்க சொத்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஒரு பொட்டணம் சோறு பொய் சொல்லி ஒரு அம்மா வாங்கிட்டாங்க. அவங்க வயசான ஒரு பெண்மணின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர்களை தரத்தரவென்று இழுத்து கொண்டு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு மத்தியில் நிப்பாட்டி அந்த அம்மாவுடைய புர்காவை எல்லாம் கழற்றி தூக்கி வீசி எறியக்கூடிய அளவுக்கு அவர்களை மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு 20க்கு மேற்பட்ட ஆண்கள் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்களை மானபங்கப்படுத்துகிற அளவுக்கு அடிப்பதைத்தான் இஸ்லாம் சொல்லிச்சா. இதையெல்லாம் இஸ்லாம் அனுமதித்ததா? எந்த அளவுக்கு இன்றைய இஸ்லாமியர்கள் கொடூரமாக மாறிவிட்டார்கள் என்று நினைக்கின்ற போது வேதனையாக இருக்குது, மிகவும் வேதனையாக இருக்குது. ஒரு பள்ளிவாசலுடைய அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துடைய லெட்டரை வாங்குவதற்குள்ளே தங்களுடைய இளமையினை கழித்து விடுகிறார்கள். அவ்வளவு அளவுக்கு குரூர மனம் படைத்த நிறைய நிர்வாகிகள் இன்று பள்ளிவாசலில் வந்துட்டார். நான் வரும்போது இவன் சலாம் சொல்ல மாட்டான், நான் போகும்போது எனக்கு இவன் சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான், நான் ஏன் இவனுடைய குடும்பத்திற்காக போய் நிற்க வேண்டும் என்ற ரீதியில் பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் நிறைய நபர்கள் தங்களுடைய இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏராளமான ஏழைகளை நசுக்கக்கூடிய ஒரு காரியத்தினை நிறைய பள்ளிவாசலில் செய்கிறாங்க. நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால், முஸ்லிம்கள் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டு தியாகங்களை சுமந்து சோதனைகளை கடந்து இஸ்லாம் என்ற ஒரே ஒரு வட்டத்திற்குள் சுற்றி சுற்றி வந்த காலங்கள் சென்று இன்று இஸ்லாமியர்களை மற்ற இஸ்லாமியர்களை அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு உண்டான பல்வேறு தரப்பட்ட ஒரு மாற்றம் என்பது சமுதாயத்துக்கு மத்தியில் வந்துருச்சு. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களா? ஒரு மஹல்லா எப்படி இருக்கணும், சகோதரத்துவம் எப்படி இருக்கணும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் நட்பு எப்படி இருக்கணும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஹப்பத்து எப்படி இருக்கணும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற வரலாறு எல்லாம் படித்து தானே நம்ம வந்தோம்.
அவர்களுடைய தியாகங்களை எல்லாம், சஹாபாக்களுடைய தியாகங்களை எல்லாம், அவர்களை எந்த அளவுக்கு மனதிலே பல்வேறு தியாகங்களை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்பதை எல்லாம் கேட்டு கேட்டு படித்து படித்து நாம் அதை கடந்துதானே வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறுதல் ஏற்பட்டுச்சு? அடிக்கடி நான் இந்த வாசகத்தை நான் சொல்லுவேன். புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு டெல்லியில் பறந்து விரிந்து விசாலமான மைதானத்தில் பேசிகிட்டு இருக்கார். பேசும்போது அவர் நிறைய விஷயத்தை பேசுகிறார். அப்போ அந்த காலத்தில் இருக்கிற இந்தியாவுடைய முஸ்லீம்களை பற்றி அவர் பேசக்கூடிய நேரத்தில் ஜவஹர்லால் நேரு சொன்னார், இஸ்லாம் இஸ் பெஸ்ட் பட் முஸ்லீம் இஸ் ஒஸ்ட்ன்னு சொன்னார். இஸ்லாம் புனிதமானது, இஸ்லாம் சிறப்பானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் மிக கேவலமாக இருக்காங்க என்ற கருத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் சொன்னார். இதை ஏன் நாம் கூறுகிறோம்? ஒரே மனமாக, ஒரே வட்டமாக, ஒற்றுமையோடு இஸ்லாமியர்கள் பயணிக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் தியாக உணர்வோடு கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சமூகத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து சென்றார். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போல இருக்கணும். கட்டிடத்தில் எல்லா செங்கலும் சேர்ந்தாதான் ஒரு கட்டிடம் உருவாகும். ஒரு 2 செங்கலை அங்கங்கே நட்டிட்டு இது கட்டிடம்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்றால் எல்லா தரப்பட்ட செங்கலும் சரியாக அடுக்கி அமைக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஒரு கட்டிடம் உருவாகும். அதை போன்று இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக தங்களுடைய அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் தங்களுடைய அத்தனை தரப்பட்ட தியாகங்களையும் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து ஒன்றாக கலந்து எப்பொழுது கலக்கிறார்களோ அப்பொழுதுதான் இஸ்லாம் என்ற கட்டிடம் பரிபூர்ணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்று சொன்னான். ஏன் சகோதரன்னா என்ன? ஏன் சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் போய் நிற்கணும். என்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிற போது எனக்கு தன்னால் ஒரு உணர்வு வர வேண்டும். இதையெல்லாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம்கள் எப்பொழுதும் ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக இருக்கணும், மஹல்லாக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற பாரம்பரியத்தை எல்லாம் இஸ்லாமிய மரபுகளாக, இஸ்லாமிய பாரம்பரியமாக அன்றிலிருந்து இன்று வரை சொல்லி வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அரசியலில் ஒற்றுமை இல்லை, ஆன்மீகத்தில் ஒற்றுமை இல்லை, பள்ளிவாசலில் ஒற்றுமை இல்லை, பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் ஒற்றுமை இல்லை, பக்கத்து வீட்டில் ஒற்றுமை இல்லை. ஒரு ஜான் நிலத்திற்கு 9 வருஷமாக கேஸ் நடக்கும். தனது சொந்த சகோதரன் மீது கேஸ் போட்டிருப்பார். நான் செத்து போயிட்டேன்னா என் மூஞ்சியில் கூட அவனை முழிக்க வைக்காத, என் ஜனாசாவுக்கு நீ அந்த ஆளை அனுமதிச்சா என் ரூஹு கபரில் நிம்மதியாக இருக்காது என்ற வசியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு இருக்கிறார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இன்று மோசமாக இருக்கிறாங்க. தனது 11 வயது தங்கச்சியினை ஒரு செல்ஃபோனுக்காக வேண்டி துடிதுடிக்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம்கள் மாறுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கணும். நான் ஏற்கனவே ஒரு 4 வாரத்திற்கு முன்னால் சொன்னேன், 4 ஆண் குழந்தைகள் இருந்ததற்கு பிறகும் கூட 4 ஆண் குழந்தைகளும் கவனிக்கப்படாமல் ராமநாதபுரத்திலே கீழக்கரையினை தாண்டி நடுச்சாலையிலே தங்களின் துணிகள் அனைத்துமே அகற்றப்பட்ட நிலையில் வயதான ஒரு மூதாட்டி இறந்து கிடக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இஸ்லாமிய தியாகங்கள், இதுவரை சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் அந்த இடத்திலே சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இருக்கின்றது என்பது அர்த்தம். 60 வயதான ஒரு முதியவர் தனது பெண் குழந்தையினை திருமணம் முடிக்க வேண்டும் என்று பள்ளிவாசலுடைய வாசல்ல துண்டினை ஏந்தி கொண்டு என் பெண் குழந்தையிற்கு நான் திருமணம் முடிக்க வேண்டும், நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் என்று நின்று கேட்கிறார் என்றால் அந்த இடத்துல இதுவரை வந்த சஹாபாக்கள் இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் சுக்குநூறாக உடைந்து விட்டது என்பது அர்த்தம்.
எப்படி ஒரு பாரம்பரியத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம்? கடைசி மூச்சு வரை நாயகம் மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் பார்க்கிறோம். 3 வருடம் சத்திய இஸ்லாத்தினை போதித்த ஒரே ஒரு காரணத்திற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களை சார்ந்த குடும்பத்தையும் ஷுஅபை அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் 3 வருடம் ஊரை விட்டும் தள்ளி வைக்கிறாங்க. அப்படி தள்ளி வைத்த அந்த நேரத்தில் மாற்று சகோதரர்கள் மூலமாக அல்லாஹ் அவருக்கு உதவியை கொடுக்கிறார். கஅபத்துல்லாஹ்விலே இவர்கள் போட்ட அந்த உடன்படிக்கையினை சகோதர சமூகத்தினை சார்ந்த ஒருத்தவரை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைத்து எறிகிறார். எப்படிப்பட்ட ஒரு வேதனைகளை எல்லாம் சிரமங்களை எல்லாம் தாங்கி இந்த சமூகத்தினை அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டமைத்திருப்பாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, புகாரில் 6458வது ஹதீஸ். ஆயிஷா நாயகி தன்னுடைய வீட்டுடைய நிலைமையினை சொல்லுகிறார்கள். ஒரு சாம்ராஜ்யத்துடைய தலைவருடைய அந்த வரலாற்றினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூனிவர்ஸ்க்கே தலைவராக இருக்கிற லெஜண்டுடைய லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் கான யஅதி அலைனா அஷ்ஷஹரு மா நூகிது ஃபீஹி நாரன் இன்னமா ஹுவ தமரு வல் மா. 1 மாத காலம் கூட வீட்டில் சமைக்கிற அளவுக்கு கூட சக்தி இல்லாமல் நாங்கள் பசியோடு கடந்து சென்ற காலமும் இருந்தது என்று ஆயிஷா நாயகி இருக்கிறார். ஒரு சமூகத்துடைய தலைவர் தன்னுடைய விரல் அசைவினால் தங்கமும் வைரமும் கொட்டக்கூடிய ஒரு சமூகத்துடைய ஒரு தலைவர் தன்னுடைய வீட்டில் 1 மாத காலமாக அடுப்பை எரிப்பதற்கு கூட சக்தி இல்லாத அளவுக்கு தியாக வாழ்க்கையினை வாழ்ந்தார்கள் என்றால் அந்த தியாகத்துக்கு என்ன அளவு? அந்த தியாகத்துக்கு என்ன மதிப்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் பெருமானாருக்காக வேண்டி அந்த தியாகத்தை தாங்குறாங்க. நாயகத்துடைய மனைவிமார்கள் அந்த தியாகத்தை தாங்க வேண்டிய அவசியம் என்ன? சையதத்துனா ஹதீஜத்துல் குபுரா நாயகியுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கும். ஹதீஜா நாயகி ரொம்ப அற்புதமான பெண்மணி. இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி மொத்த சொத்துக்களையும் தியாகம் செய்த ஒரு உன்னதமான பெண்மணிக்கு பெயர் ஹதீஜா. வரலாற்று ரீதியாக இஸ்லாத்திற்கு சேவை செய்த மக்களிலே மிக உச்சபட்ச பதவியினை கொண்ட சையதத்துனா ஹதீஜத்துல் குபுரா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொன்னால், மக்காலேருந்து ட்ரேடிங் கம்பெனி வெளியில் போகும். ட்ரேடிங் கம்பெனி வியாபாரத்துடைய குழு மொத்தமாக போகும். அந்த ட்ரேடிங்குடைய குரூப்பில் மொத்த வியாபாரத்தில் 2% ஹதீஜா நாயகியுடைய அவர்களுடைய சொத்தாக இருக்கும். அவ்வளவு பெரிய இந்த ட்ரேடிங்குடைய மிகப்பெரிய லெஜண்டுக்கு பேர் ஹதீஜா. மற்ற ஒரு பங்கு தான் மக்கால் இருக்கிற மற்ற பணக்காரங்களுடைய சொத்து. அவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியான ஹதீஜா நாயகம் கேட்பாங்க, ஹதீஜா அங்கே ஒரு அடிமை உரிமையிடணும், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அந்தாங்க நாயகமே. அங்கே இஸ்லாத்திற்காக சேவை செய்யணும், அந்தாங்க நாயகமே. இங்கே பள்ளி கட்டணும், அந்தாங்க நாயகமே என்று கொடுத்து 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 எந்த அளவுக்கென்றால் ஹதீஜா நாயகியுடைய வாழ்க்கையுடைய கடைசி தருணத்தை எழுதுவார்கள் வரலாற்றில். மரண படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற ஹதீஜா நாயகி குளிர் தாங்க முடியாமல் தங்களுடைய மகளான ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க. ஃபாத்திமா சிறு வயதான பெண்ணான ஃபாத்திமா பக்கத்தில் வருகிற போது ஹதீஜா நாயகி சொல்லுவாங்க, அம்மா எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, உன் அத்தா இடத்துல போய் எனக்கு போத்துறதுக்கு அவங்களுடைய மேலில் ஒரு மேலாடையை போட்டிருக்காங்க, அதை வாங்கிட்டு வா, எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது. ஹதீஜா நாயகி சொல்லி அனுப்புகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலாடையில் பெருமானாருடைய உடலில் அந்த ஒரு மேலாடை தான், அது எடுத்தால் நாயகத்துடைய உடலின் மேலே துணி இருக்காது. அந்த மேலாடையினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழட்டி கொடுக்குறாங்க. கொண்டு வந்து ஃபாத்திமா நாயகி ஹதீஜா நாயகியுடைய கையில் கொடுக்கும்போது ஹதீஜா நாயகி சொன்னாங்க, ஃபாத்திமா நான் இனி எந்த நேரத்தில் இறப்பேன் என்று எனக்கு தெரியல, நான் ஒரு கால் இறந்தால் எனக்கு கஃனுடைய துணி இல்லை, உங்களுடைய அத்தா
இந்த மேலாடைய என் கஃன் துணியாக கொடுப்பார்களா என்று கேட்டுவிட்டு வா ஃபாத்திமா என்று அனுப்புகிறாங்க. ஃபாத்திமா நாயகி தனது ததும்பிய சிறுமை குரலின் அந்த மழலை குரலை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அம்மா இப்படி கேட்டாங்க, அவங்க கஃன் துணிக்கு இந்த போர்வையை நீங்கள் தருவீங்களான்னு கேட்குற நேரத்தில் உலகத்துடைய பேரரசர், 3 உலகத்திற்கும் தலைவராக வந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திணறி திணறி அழுதார்கள் என்று வரலாற்று. எப்படிப்பட்ட ஒரு பேரரசியினை, பெருமைக்குரிய பணக்காரியினை, செல்வந்தமான ஒரு அம்மையாரை திருமணம் முடித்து அல்லாவுக்காக வேண்டியும் அவருடைய ரசூலுக்காகவும் அனைத்தையும் இழந்து தனது மனைவியான ஹதீஜா ஒரு கஃன் துணி கூட இல்லாத அளவுக்கு தியாக உணர்வோடு ஆகிவிட்டார்களே என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஹதீஜாவுக்காக என் மேலாடையா என் தோளை உரித்து கூட நான் கொடுப்பதற்கு தயார் என்று சொன்ன வரலாற்று பின்னணி எவ்வளவு தியாகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக செஞ்சார். நாம் ரசூலுடைய உம்மத்து என்று சொல்லுகிறோம், பக்கத்து வீட்டில் கூட விட்டு கொடுத்துட்டு போகிறதில்ல, சொந்த சகோதரனை கூட மன்னிப்பதில்லை, தன் மருமகளை கூட விட்டு கொடுப்பதில்லை, வீட்டை உடைக்கிறோம், குடும்பத்தை பிரிக்கிறோம், செல்வத்தின் காரணமாக மஹல்லாக்களை கூறு போட்டு விற்கிறோம், அரசியல் ரீதியாக முஸ்லிம் சமூகத்தினை உடைக்கிறோம் என்றால் அவர்களுடைய தியாக உணர்வுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்குடைய வரலாறுலாம் படிக்கிறோம். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் அருமையான வரலாற்று கித்தாப், அதில் பதிவாக்குறாங்க, சஹாபா பெருமக்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. பள்ளிவாசலில் தொழுதுட்டுருக்கிற சஹாபாக்கள் சொத்துன்னு கீழே விழுந்து பசியின் காரணமாக மயங்கி விழக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. அப்படிப்பட்ட காலங்களை எல்லாம் கடந்து சஹாபாக்கள் வந்தாங்க. எத்தனையோ சஹாபா பெருமக்கள் போர்க்களத்தில் ஷஹீதானதற்கு பிறகு அவர்களுக்கு உடுத்தக்கூடிய கஃன் துணி இல்லாமல் வெறும் ஒரு துண்டை கிழித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃன் துணியாக போடுகிற போது மேலே இழுத்தால் தொடை தெரியும், கீழே இழுத்தால் மேல் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் இருக்கிற அளவுக்கு வறுமையினை ஏழ்மையினை கடந்த சஹாபாக்கள் வந்தாங்க. ஏன் இந்த அளவுக்கு தியாகம், இந்த அளவுக்கு கஷ்டம் ஏன்? இஸ்லாம் எல்லா இடத்திலேயும் உன்னதமான ஒரு நிலையினை அடைய வேண்டும் என்பதற்காக தன் சொத்துக்களை, சுகங்களை அத்தனையும் தியாகம் செய்து வந்த சஹாபாக்கள். துல் பஜாதைன் அப்படின்னு ஒரு சஹாபி, அவனுடைய மொத்த வரலாற்றையும் சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். மக்கால பெரிய செல்வந்தர், இளைஞர். அவர் ஒவ்வொரு நாளும் உடுத்தக்கூடிய உடைகள் மிக விலை உயர்ந்தது. அவர் தடவக்கூடிய வாசனை திரவியங்கள் மற்ற ஊர்களிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர். இளமையில் ததும்பி இப்படியும் வாழ்க்கையை கழிச்சிருக்கலாம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தனது சிறிய தந்தையின் மூலமாக எந்தவித சொத்துக்களும் கொடுக்கப்படாமல் உடுத்திய உடையினை கூட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுருட்டப்பட்டு நிர்வாணமான நிலையில் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள் துல் பஜாதை. தன் 18 வயதான இளைஞர் ஒட்டு துணி இல்லாமல் வீதியில் நிற்கக்கூடிய காட்சியினை கண்ட தாய் மனம் இளகி வீட்டில் இருந்த கம்பளி போர்வையினை வேகமாக கொண்டு வந்து மகனுடைய முகத்தில் தூக்கி எறிய அந்த கம்பளியினை 2ஆக கிழித்து மேலையும் கீழையும் கட்டிக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இரவோடு இரவாக காலணி கூட இல்லாமல் முட்பாதையிலே நடந்து கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவிக்கு உள்ளக்க நுழைகிறார். சுபுஹுடைய நேரம், பெருமானார் பள்ளிவாசலில் நுழைகிறார்கள். நுழைந்தால் காலெல்லாம் முட்களால் கிழிக்கப்பட்ட நிலையில் இரத்த கலரியாக அங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் துல் பஜாதை. நாயகம் அவருடைய அந்த முற்கால வாழ்க்கையும் பிற்கால வாழ்க்கையும் பார்த்து கதறி கதறி அவரை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். அந்த சஹாபிக்கு லைஃப்பில் எப்படியோ இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாங்கிற அந்த ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, நாயகமே, நான் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க. நான் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும், ஷஹீதாக ஆக வேண்டும், எனக்காக துஆ செய்யுங்க. துல் பஜாதையின்
2 கம்பளி போர், 2 போர்வையினை உடையவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரே வச்சுட்டாங்க. அவ்வளவு அழகானவர். தெருவில் நடந்தால் பெண்களுடைய பார்வை அவரை விட்டு திரும்பாத அளவுக்கு அவ்வளவு கட்டிலம் அழகினை படைத்த மிகப்பெரிய இளைஞர். தனது இளமையினை, தனது அந்த இளைஞர் என்ற பட்டத்தை ரசூலுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டார். நாயகமே, அல்லாவும் உங்களையும் தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்று தூக்கி வீசிவிட்டார். ரசூலிடம் வந்து நின்றார். நாயகமே, என்னுடைய ஷஹாதத்துக்காக துவா செய்யும். ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட துல்பஜாதேன் உடல் முழுக்க காயங்களோடு, வெட்டு காயங்களோடு, கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட அம்புகளால் உடல் கீறப்பட்டு அவர் துடிதுடிக்கப்பட்டு மரணித்த அந்த ஷஹாதத்துடைய காட்சியினை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை தன் மடியில் வைத்து கொண்டு தேம்பி அழுதார்கள் என்று வரலாற்று குறிப்பு இருக்கு. அவருடைய கபருக்கு உள்ளே இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சில நிமிடங்கள் சற்று உறங்கி மீண்டும் எழுந்தார்கள். அந்த காட்சியினை பார்த்த சஹாபாக்கள், நான் இந்த கபரில் அடக்கப்படக்கூடாதா என்று ஏங்கிய வரலாற்று குறிப்பெல்லாம் இருக்கு. இதை ஏன் நாம் சொல்லுகிறோம்? அவ்வளவு தியாகங்களை கடந்த இந்த உம்மத்தினை சஹாபா பெருமக்கள் காப்பாற்றினார். நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களை பொறாமப்படுறது, இங்கேருந்து அங்கே போய் மூட்டி விடுறது, இங்கேருந்து அங்கே சண்டையை போடுறது, இங்கேருந்து அங்கே இஸ்லாத்தை உடைப்பது, இஸ்லாமியர்கள் மத்தியில் பிணக்கினை ஏற்படுத்துவது, பிரச்சனையினை ஏற்படுத்துவது, விட்டு கொடுக்காமல் செல்லுவது, இதற்கு பெயர் இஸ்லாம் இல்லை. எந்த செல்வமும், எந்த பணமும், எந்த பதவியும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையினை எந்த காலத்திலேயும் அவர்களை அடிபெறல செய்யல. காதிசியாவுடைய போர் மிகப்பெரிய போர். அதை பற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசணும். சுருக்கமாக 2 கருத்தை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். காதிசியாவுடைய போர் சையதுனா உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹிஜ்ரி 14. இஸ்லாமிய படைக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்கி போகிறாங்க. பெர்சியன் எம்பையர் ருஸ்தும் பாரசீகத்துக்கு தலைவனாக, உலகமே பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த தருணம், தனது படைபலத்தினை, தனது ஆட்சியுடைய அதிகாரத்தினை, தங்கத்தை, வைடூரியத்தினை, இவை அனைத்தையும் காட்டி சஹாபாக்களை அடங்க வைக்க வேண்டும் என்ற திட்டத்தினை தீட்டி ஒரு தூதரை உள்ளுக்குள்ளேயே அரண்மனைக்கு வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கன்னு அனுப்புகிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரபியா இப்னு ஆமீர் என்ற சஹாபியை அனுப்புகிறாங்க. சஹாபாக்களிலேயே ஆக உலகத்துடைய பற்று கொஞ்சம் கூட இல்லாத ஒரு சஹாபி, கிழிந்த ஆடையினை உடுத்தி கொண்டு, அழுக்கான ஆடையினை உடுத்தி கொண்டு ரபியா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தனது ஊனமான ஒரு குதிரையினை எடுத்துக்கொண்டு சையதுனா ரபியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ருஸ்துமுடைய அரண்மனைக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சா தூணில் கூட வைரமும் தங்கமும் பதிக்கப்பட்ட அந்த அரண்மனைக்குள்ள சிவப்பு நிற கம்பளத்துக்குள்ள தனது குதிரையினை வைத்து கொண்டு, தனது ஈட்டியினை வைத்து கொண்டு உள்ளே நுழைகிறாங்க. குதிரையுடைய கால்பாதம் முழுவதுமாக சிவப்பு கம்பளத்தில் முழுவதுமாக பதிவாகுது. நேராக மன்னனுடைய அரியாசனைக்கு முன்னாடி போய் மன்னனின் அரியாசனையுடைய அந்த ஓரத்தில் தனது குதிரையை கட்டி வைக்கிறார். ஆக விலை உயர்ந்த உலகத்தின் உன்னதமான அரியாசனை, என் குதிரையுடைய கட்டக்கூடிய கயிறு அளவுக்கு கூட நான் உனது அரியாசனையினை நான் மதிக்கவில்லை என்று அதற்கு அர்த்தம். அந்த காட்சியை பார்த்து மேற்கத்திய உலகம் நடுநடுங்கி போனது என்று கிறிஸ்தவர்கள் எழுதிய வரலாற்று குறிப்பில் கூட இருக்கு. எவ்வளவு ஆசைய வார்த்தைகளை ஊட்டி கூட அவருடைய உள்ளம், அவருடைய அரண்மனையில் எந்த இடத்தையும் அவருடைய உள்ளமோ கண்ணோ மாறவில்லை என்று எழுதுகிறாங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தியாகங்களையும் கஷ்டங்களையும் கடந்து இந்த இஸ்லாத்தினை கட்டமைத்திருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களாகிய நாம் தக்வா ரீதியிலேயும் ஒற்றுமையான ரீதியிலேயும் நாம் நம்மை கட்டமைக்கவில்லை என்றால் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் இன்னும் கெட்டுப்போகும். எனவே நாம் முற்றிலுமாக தக்வா ரீதியில் மாற வேண்டும், ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும், முன்னவர்களுடைய தியாகங்களை மதித்து நாமும் பல்வேறு தியாகங்களை செய்ய வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. சுன்னத்துல் வாதவல் தொழுது கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.